செக் மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியனை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். செக் மோசடி வழக்கின் பின்னணி என்ன? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் காதல் கோட்டை, வெற்றி கொடிகட்டு உட்பட பல தமிழ் திரைப்படங்களை தயாரித்தவர். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு அர்ஜுனனின் காதலி என்ற திரைப்படத்தை தயாரிக்க ராஜ் டிவி நிறுவனத்திடமிருந்து 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். அந்த பணத்தை படம் வெளிவந்ததும் தருவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் பணத்தை கொடுக்காததால் 2012ஆம் ஆண்டு அவரிடம் பணத்தை கேட்டு வலியுறுத்தி உள்ளனர். அப்போது வாங்கிய பணத்திற்கு வட்டியுடன் சேர்த்து 84,55,000 ரூபாய்க்கு செக் போட்டு ராஜ் டிவி நிறுவனத்திற்கு கொடுத்துள்ளார். ஆனால் அந்த செக் வங்கி கணக்கில் பணம் இல்லை என திரும்ப வந்துவிட்டது. ராஜ் டிவி நிறுவனம் பலமுறை பணத்தை திருப்பி கேட்டும் சிவசக்தி பாண்டியன் பணத்தை கொடுக்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து 2013ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ராஜ் டிவி நிறுவனம் சார்பில் செக் மோசடி வழக்கு தொடரப்பட்டது. சுமார் 10 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதன்படி சிவசக்தி பாண்டியனுக்கு 9 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் 84,55,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது. அவ்வாறு பணத்தை கொடுக்கவில்லை என்றால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சிவசக்தி பாண்டியன் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டை விசாரித்த நீதிமன்றம் 20% தொகையை டெபாசிட் செலுத்துமாறு கூறியுள்ளது. அதற்காக 60 நாள் கால அவகாசமும் வழங்கியது. அந்த கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் டெபாசிட் தொகையை செலுத்தாத நிலையில் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியனை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நுங்கம்பாக்கம் போலீசார் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியனை நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். பிறகு அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். ஒருவேளை சிவசக்தி பாண்டியன் நீதிமன்றம் சொன்ன பணத்தை திருப்பி கொடுத்து ராஜ் டிவி நிறுவனம் வழக்கை வாபஸ் வாங்கினால் அவர் சிறையில் இருந்து வெளிவர வாய்ப்பிருக்கிறது. அந்த முடிவையும் நீதிமன்றமே எடுக்க வேண்டும் என ராஜ் டிவி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.